யாராவது இருந்தா உள்ள வாங்க. சொல்லுங்க சிஸ்டர். நாளைக்கு மட்டும் இருந்துட்டு நாளை மறுநாள் நீங்க காலையிலேயே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டாக்டர் சொல்ல சொன்னார். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்க ரொம்ப நேரமா அழுதுட்டே இருந்தீங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன் சார். நீங்க போகலாம். என்னாச்சு மாப்பிள்ளை, என்ன சொன்னாங்க உள்ள? மாமா நாளை கழிச்சு காலையிலேயே டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி நீங்க எல்லாம் ரொம்ப நேரமா இருக்கீல்ல, வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? இருக்கட்டும் மாப்பிள்ள, நாங்க இருக்கோம். நைட் வேணா நாங்க போற அது வரைக்கும் இருக்கோம். சரி நான் போய் உங்களுக்கு சாப்பிட்றதாவது வாங்கிட்டு வரேன். நம்ம எல்லாரும் இருந்தா இவங்களுக்கு ரொம்ப செலவாயிரும் போலயே. கொஞ்சம் பேர் இருந்துட்டு கொஞ்சம் பேர் போயிருமா? என்ன உளறிட்டு இருக்கீரு? அப்படி எப்படி போக முடியும்? என்ன நினைப்பாவோ? நம்ம 2 பேருமே சம்மந்தக்காரர் தானே. உங்க தம்பி சம்மந்தக்காரர் தானே அவரு. உங்க தம்பிக்கு பதிலாக நீங்க தான் இருக்கணும். நம்ம யாரும் போக முடியாது. அவங்க மீனாட்சி அம்மாவே இருக்கும்போது நம்ம எப்படி போக முடியும்? பேசாம இருங்க, இங்க வெளியே விரிச்சு தரேன், பேசாம படுத்து தூங்குங்க. ஏச்சி அதுக்கு சொல்லலட்டி, நான் எங்கனாலும் தூங்கிடுவேன். இல்லை மாப்பிள்ளை செலவா பண்ணுவாரு, நம்மளால தொந்தரவா இருக்கும்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. செலவா இருக்குன்னு நினைச்சீர்னா அவர் கேண்டீன் போகும்போது நீர் பெற வேண்டியதானே, கூட போய் காசை கொடுத்துட வேண்டியதானே. இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு தரணும். பேசாம இருங்க. இந்த பொம்பளையாளு வாயாலே நம்மளை அதட்டி உட்கார வச்சிருவாவோ. என்னத்தை தப்பா சொல்லிவிட்டேன்? ஐயோ என்னாச்சு? நொரமண்ட தாத்தாக்கு என்னாச்சு? தாத்தா தாத்தா. ஏமாடி இவ எங்க இருந்து வந்தா? என்னை வச்சு சிங்காரிச்சிட்டு வந்திருக்க ஆஸ்பத்திரிக்கு. வா நெட்டவள்ளி, உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்கோ. சார் அவசரத்துல ஓடியாந்துட்டோம். ஒரு பழங்களாம் ஹார்லிக்ஸ் ஒன்றும் வாங்கலதுன்னு நினைச்சுக்கிடாதியோ. இல்லைன்னா மட்டும் வாங்கிட்டு வந்துருவா போல இவ. பரவாயில்லடி, நீ உள்ள போய் பார்த்தா போதும். தாத்தா தாத்தா என்ன இப்படி படுத்துட்டீர? நல்லா ஓடி ஆடிட்டு காய்கறியா வாங்க வாங்க திரிவீர, இப்படி ஆயிட்டீர கடவுளே. சேலையோ ஒழுங்கா பிடியுமா? எங்க வரைக்கும் கிடக்கு பாரு. பேசாம இருக்கணும். டிசைன் தெரியாத அப்படி போட்டிருக்கு, சரியா? ஆமா. நர்சக்கா, இது என்ன புது மாஸ்கா? நல்ல சூப்பரா இருக்க. இதுல ஒரு 4 எனக்கு தாங்களேன். நான் போட்டு போவோம்ல, வழியில பூரா போலீஸ் நெடுவ பிடிக்கி. இதுல ஒரு 4 கான் இருந்தா தாங்களேன். மேடம், அது எமர்ஜென்சி ஆக்சிஜன் வைக்கிறது, அது மாஸ்க் கிடையாது. எமர்ஜென்சி என்னது? அது ஜென்சி பிள்ளை என் கூட ஸ்கூல்ல படிச்சா தெரியும், வேற என்னன்னு தெரியலையே. சும்மா இரு நெட்டம்மா, கேவலப்படுத்தாத. அது வேற ஆஸ்பத்திரியில வைக்கிறது, நீ சொல்ற மாஸ்க் வேற. பேசாம இரி. ஒரு சந்தேகம் கேட்டுற விட்ட மாட்டாரு. நம்ம அறிவாளியா வளர்ந்துருவோன்னே ஒண்ணுமே கேட்க விட மாட்டாரு. நம்ம இப்படியே தான் காலம் பூரா இருக்கணும் போல தெரியுது. ஆமா சரி நர்ஸ் பிள்ளை, தாத்தா கண்டிஷன் எப்படி இருக்கு? ஏற்கனவே சொல்லிவிட்டனே, நாளை மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சின்ன மைல்டு அட்டாக் தானே. மைல்டு அட்டாக்கோ மண்டவள்ளி அட்டாக்கோ தெரியல. நல்ல குணப்படுத்தி சரி பண்ணி நல்ல ஒட்டிக்கிட்டி வெட்டி விட்டுருங்கோன்னு வரும்போது தாத்தா பழசா சூப்பரா எப்படி இருந்தாரோ பழைய எப்படி வந்துடணும். ஆமா, பிறகு திருப்பி அங்கே ஆப்ரேஷன் இங்கே ஆப்ரேஷன் போட்டு தாத்தாவை கொண்டு விடாதியோ. சும்மா இரு நெட்டம்மா. இல்லை பாபு மண்டையா, பேச வேண்டியதெல்லாம் பேசிடணும் பற்றியெல்லாம். அப்புறம் நாளைக்கு திருப்பியும் இதேமாதிரி நெஞ்சொலி வந்துட்டுனா நம்ம இந்த ஆஸ்பத்திரி தானே கேட்க முடியும். எல்லாம் கேரண்டி கொடுக்கணும். அப்புறம் பில்லுலாம் எவ்வளோன்னு முதலே சொல்லிடணும். அப்புறம் திடீர்னு இது அந்த கணக்கு இந்த கணக்குன்னு எழுதிட்டு நீட்டுவாவோம். நாங்கள் எல்லாம் பார்த்து தான் வந்திருக்கோம். அதில் முதலே நம்ம கட் அண்ட் ரைட்டாக பேசிடணும். மேடம், நீங்கள் வெளியே போகலாம். இங்கே இருந்து சந்த கடை மாதிரி இறஞ்சிட்டு இருக்காது, வெளியே போங்க, இல்லைன்னா டாக்டரை கூப்பிட்டுருவேன். ஏன் அம்மா, அந்த பிள்ளைக்கு என்ன கோவம் வருது? என்னமோ ஆஸ்பத்திரியே இவங்க கெட்டின மாதிரி பாரு. ஆஸ்பத்திரிக்கு நல்லா சப்போர்ட் அடிச்சுட்டு வக்காலத்து வாங்கிட்டு வாரா. சரி வாங்க பாபு, தாத்தா ஓய்வு எடுக்கட்டும், நம்ம போயிட்டு வருவோம். தம்பி குமார், அழக்கூடாது சரியா? ஒன்றும் இல்லையா, சொல்லிட்டாங்க, எல்லாம் கேட்டாச்சு. நீங்கள் தான் நாளைக்கு கிளம்பிடலாமே, சரியா? அழாத, இனிமேல் நல்லா பார்த்துக்கோ. ஆமாண்ணே, இனி எங்க அப்பாவை நான் எங்கேயுமே விட மாட்டேனே, பக்கத்துல இருந்து பாத்துக்கிடுவேன். எங்கேயுமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. நேரத்துக்கு இவன் கனிமூன் போகும்போது தான் தாத்தா இப்படி படுக்கணுமா? பாவம் பிரியங்கா பிள்ளை. சரி லாயரே, கவலைப்படாதீரு, தாத்தா சரியாயிருவாரு, சரியா? நல்ல ஜம்முன்னு எடுத்து பைய தூக்கிட்டு காய்கறி வாங்க கிளம்பிடுவாரு. அழாதீரு, நீர் அழக்கூடாது. பெரிய லாயர்லாம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வாதாடுவீர்லாம், அழக்கூடாது, சரியா? நாங்கள் போயிட்டு வரோம். அந்த நர்ஸ் பிள்ளை ரொம்ப ஏசுது, முறைச்சிக்கிட்டே நிற்கு, சரியா? பார்த்துக்கிட்டுங்கன்னா நாங்கள் வாரோம். தம்பி எல்லாரும் இருக்கோம், யாரும் இல்லைன்னு எப்போவுமே நினச்சிடக்கூடாது, சரியா? உன்னே மாதிரி தான் நானும். எனக்கு யாருமே கிடையாது, அம்மா அப்பாலாம் கிடையாது. எங்கள் சித்தப்பா தான் என்னை வளர்த்தாரு. இப்போ பாரு எனக்கு எவ்வளோ பேர் கிடச்சிருக்காங்கன்னு. நம்ம இந்த ஊரில் பாதி பேர் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தான், அவ்வளோ நல்ல பழகுவாவோ. சரியா? கவலைப்படாத, எதுனாலும் பார்த்துக்கிடலாம். அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, தைரியமாக ஏறி நாங்கள் வாரோம். சரிண்ணே. நாங்கள் பார்த்துட்டோம், அவர் நல்ல குணமாயிருவாரு. நர்ஸு பிள்ளையை நல்லா சத்தம் போட்டு வச்சிருக்கேன். எதா இருந்தாலும் நல்லா கவனிக்கணும். தாத்தா ரொம்ப வேண்டியவர்னே, என்ன கண்டது ரொம்ப பயந்துட்டு. சரிக்கா நெட்டவெளியக்கா நீங்களா? நான் நல்லா பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லியிருக்கு. யாரும் கவலைப்பட வேண்டாம். அதேமாதிரி வக்கீல் தம்பிக்கு நாங்கள் இது பண்ணி வச்சிருக்கோம், ஆறுதல் சொல்லி வச்சிருக்கோம், சரியா? யாரும் கவலைப்படாதீங்க. எட்டி தெரிசா கவலைப்படாதன்னுட்டி நாங்கள் போயிட்டு வரோம். எட்டி பிரியங்கா, தைரியமா இருக்கணும். உன் புருஷனுக்கு நீ தான் நல்ல தைரியம் சொல்லணும், சரியா? நீ இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவன் இன்னும் கொஞ்சம் அழுவிட்டு தான் அழுவான். நாங்க போயிருக்கவே கூடாது சார், எல்லாம் என்னாலதான். அப்படிலாம் கிடையாது டி. என் வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இது அப்படியா இருக்குமோ, இது இப்படியா இருக்குமோ, நம்ம அப்படி பண்ணியிருந்தா அப்படியா இருக்குமோ, இப்படி பண்ணியிருந்தா இப்படியா இருக்குமோ. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தால் நடந்து தான் ஆகணும். மனசை போட்டு குலைக்காம சாப்பிடுங்கோ, சரியா?
எப்பா நீ ஏட்டி இந்த போட்டு போடுத? என்ன அறிவா பேசுத? எப்படி சேலை கட்டினது அறிவு நிறைய வந்துட்டோ? அட நம்ம மொட்டையம்மா, ஆமா மொட்டையம்மா, எனக்கு அறிவு தன்னால அப்படியே அறிவு பெருக்கெடுத்து ஓடுது. சரி மூஞ்சில என்ன வாடி போய் கிடக்கு, சோறுகிறு தின்னு மாத்திரை கத்திரியே போடு மொட்டையம்மா. அப்புறம் அடுத்த பெட்டில் போய் நீ படுத்துறாதானே. வாய் 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 இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிரும். மீனாட்சி அம்மா உங்க உடம்ப பாத்துக்கங்க சரியா? முகம் சரியில்லை, ஒரு மாதிரி வாடினாப்புல இருக்கு. வீட்டுக்கு போங்க என்ன, நான் போயிட்டு வரேன். சரி பாபு தம்பி. பாபுமா, பாபு மனுஷா, மொட்டையம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கீரு. அம்மா அம்மான்ட்டு பேசாம இந்த மொட்டை குடும்பத்துல நீங்களும் ஐக்கியமாயிருதியலா? ஒரு மொட்டையை போட்டு விட்டுறவா? பாபு உங்களுக்கு மொட்டையை போட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கவே காமெடியா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வச்சுலாம் இப்படி கிண்டல் அடிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது நெட்டம்மா. இதுக்கு மேல இருந்தேன்னா உன் வாயை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் இழுப்பியோ தெரில. அதான் உன்னை அவசரமா கூட்டு போறேன், வா போலாம். தினமும் வெறும் சொத்த வடிச்சு வைக்கிறோம். என்ன குழம்பு வைக்கனே ஒண்ணுமே ஓட மாட்டேக்கு. சரி இந்த குழம்பு வைக்கிறத யார் தான் கண்டுபிடிச்சா அவ்வளோ எரிச்சல் ஆகிறதப்பா. சோறு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வெள்ளை சோறு வடிச்சு ஆற வச்சிருக்கேன். சரி வர வர இந்த சரோஜா கூட சொன்ன நமக்கும் பாட்டு வருது. பூத்தா கீதா அன்பே பூத்தா என்ன செய்யற பைத்தியம் பிடிச்சவள். வாடிமா, உன்னையதான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தேன். என்னைய நினைச்சுக்கிட்டே இருப்ப போலைய நண்பண்டி. சோறு வடிச்சாச்சு பிரண்டி, என்ன குழம்பு வைக்கனே தெரியல, எரிச்சலா வருது. அடல் எப்ப கிருக்கி, நீ ஒன்றும் குழம்பு வைக்காத. உனக்கு தெரியுமா சுட சுட நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். நியூஸு நம்ம வக்கீல் இருக்காம்லட்டி, அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆமாட்டி, ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்காவலாம். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. பத்துக்கா லெப்ப குட்டிக்கு போன் வந்தது. அப்போ தான் பேசுவல்ல ஓயாம அண்ணே அண்ணே பழக்கடையில் இவ்வளோ ஓடிச்சுனே அவ்வளோ ஓடிச்சுனேன்னு கணக்கு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அவன் சொன்னான், எம்மா இந்த மாதிரி ஆயிட்டம்மா அப்படின்னு சொன்னான். பத்துக்கோ உடனே லெப்ப அழுதுகிட்டு இருந்தது. அதான் உடனே உங்ககிட்ட சொல்லதுக்கு ஓடியாந்தேன். அட கடவுளே, இந்த பிரியங்கா கல்யாணம் முடிஞ்சு போன நேரம் பத்தியா மாமனாரே தூக்கிடுவா போலையே. அது எப்படிட்டு அந்த ஆளை நெஞ்சு வலி வந்து கிடந்தாருன்னா இந்த பிள்ளை என்ன செய்யும்? எனக்கெல்லாம் இந்த மாதிரி மூட நம்பிக்கையே பிடிக்காதுப்பா. பாரு பிரியங்காவுக்குலாம் சப்போர்ட் வந்துட்ட போல. ஏட்டி லூசு, அப்படி சொல்லலட்டி, அப்படி இல்லாம இருக்கும். ராசி இல்லாம பாப்பாவோ அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி அதெல்லாம் விடு. இப்போ உனக்கு குழம்பு தானே பிரச்சனை. வா ஆஸ்பத்திரிக்கு போய் அவரை நம்ம பார்க்க போவோம். அங்கே இன்னைக்கு மதியான சாப்பாட்டை தேத்துவோம். அடுத்ததான் நம்ம அப்படியே அங்கே ஆஸ்பத்திரியை நல்லா சுற்றி ரவுண்ட் அடிப்போம். நல்ல வாய் பார்த்துட்டு இருந்தாலே உனக்கு நேரம் பிடிஞ்சிரும். திருப்பி என்ன ஆகும்? சாயந்தரம் ஆகுமா? சாயந்தரம் காபி டீ ஏதாவது வடை கடை வாங்கி தருவான், அதை தின்னு. திரும்பி ராத்திரி நைஸாக பேச்சு கூட ஒரு 6:30 மணிக்கு தம்பி ஒரு 4 புரோட்டா வாங்கி கொடுப்பா. ஆஸ்பத்திரியில் இருந்தேன், வீட்டில் போய் சமைக்கலன்னு சொல்லு. புரோட்டா வாங்கி தருவான், அதை வாங்கி பார்சல் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. வீட்டுக்கு வந்து திம்போம். திருப்பி காலம்பரை போவோம். ஒரு 2 நாள் ஆஸ்பத்திரியில் ஒப்பையே தீர்வு மாட்டியே. அட இது நல்ல ஐடியாவாக இருக்க. அப்போ இப்போ மதிய சாப்பாட்டையும் தேர்த்திடலாம், நைட்டுக்கும் வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் நாளைக்கு காலையிலேயே அவனையும் என் புருஷனையும் அனுப்பி விட்டுட்டு அப்புறமா நம்ம போகலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்திரிச்சு என் பின்னாடி வாட்டி வெறும் பய பொண்டாட்டி. இதோ வந்துட்டேன். வா அப்படியே போகிற வழியில் பங்கச்சத்துக்கிட்ட சொல்லிட்டு போவோம். அந்த புல்டவுசர் எதுக்கு நம்ம இப்போ கூட்டு போனோம்? உனக்கு எனக்கு இருக்கா? ஏட்டி வெண்ணம் அவளை நம்ம இப்போ எப்படி போவோம்? நம்ம வந்து 2 ரூபா 5 ரூபா தான் பிறக்கிட்டு வருவோம். வீட்டில் இருந்து பஸ்ஸில் ஏறி போவோம். பங்கச்சத்து கூட போனீங்கன்னா நமக்கு வந்து அவள் கார் பிடிப்பா, ஆட்டோ பிடிப்பா, அதிலே போயிடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். வரும்போது அவன் நெட்ட வழியில் வேற யார் கூடயாவது ஒரு இதில் தொத்திட்டு வந்துடலாம். அறிவு இல்லாத ஐடியா இல்லாத கிறுக்கி வாட்டி. நீ ஒரு ஐடியா கடல். கடலும் இல்லை ஆட்டு குடலும் இல்லை. நீ வா. அட கடவுளே, என்னது நம்ம லாயர் தம்பி அப்பா அந்த வெள்ளை மண்டை வச்சிருப்பாரு அந்த தாத்தாவா? ஆஸ்பத்திரி போகுமா? பாயங்காஜம் பங்கஜம். என்ன எங்க வீட்டுக்கே வந்திருக்கியா? அடுத்து எந்த பிரச்சனையும் மாட்டி விடலான்னு அலைவியலோ? ஏட்டி நேத்து நடந்ததை நேத்தே மறந்துடணும். அதை பத்தி பேசக்கூடாதுடி. நம்ம லாயர் தம்பியோடைய அப்பா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி கிடக்காரா. நீ பார்க்க வரையாட்டி ஒரு கார் பிடி போவோம். ஆமாக்கா, இந்த லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்கா, போகுமா? நான் சொன்னேன் பத்தியா? அதான் இப்போ உடனே நமக்கு வண்டியில் நம்ம ஜம்மன் ஏறி போயிடலாம். சரி பங்கஜம், ஓலா ஊபர்னு என்னலாமோ இருக்க, அதில் ஒன்று தட்டி விட்டு ஒரு காரை வீட்டுக்கு வர சொல்ல. ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஜெட்டிக் ஹாஸ்பிட்டல். சரி இலவச பஸ்ல போனோம்னா நமக்கு இளவு நடந்த மாதிரி அங்கே போட்டு மிதிப்பாவோ டீ நெறிப்பாவோ. ஏ அம்மா வெங்கல தொண்டை, ஏன் மட்டும் இப்படி கடந்து கதறுத? நீ இல்லாம இருந்தா கூட நான் பங்கஜத்தை எப்படியாவது கார்ல கூட்டு போயிருப்பேன். ஏ கடவுளே கடவுளே கடவுளே, வந்து தொலைங்கிட்டு பஸ்ஸிலே போவோம்.
ஏய் லூசு, கார்ல கூட்டு போறேன்னு இப்ப பஸ்ல கூட்டு போற? அந்த வெங்கல தொண்டைய பத்தியா என்ன கத்து தானே. இவளை தாண்டி நம்ம எந்த கார்ல போவ? பங்கஜமும் அசைய மாட்டா. வா பஸ்லயே போவோம்.